சில பேருக்கு வந்து ஆத்மா தான் 5 பொருத்தம் தான் இருக்கும், 10 பொருத்தம் பார்க்க மாட்டோம். அந்த 5 பொருத்தம் தான் மனப்பொருத்தம் தான், மற்ற பொருத்தம் தேவையில்லைன்னு. அப்போ இந்த மனப்பொருத்தம் உள்ளவங்களுக்கு வந்து சாந்தி முகத்தை டேட்டா கொடுக்கும்போது அந்த பெண்ணோட டீட்டெயிலை கேட்போம். அந்த பெண்ணோட டீட்டெயில் கேட்டு அது அங்கே அடையாளங்கள். நிறைய பேர் இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் போகிறது என்னென்னா, ஒருத்தர் தாம்பத்தியத்தில் புரிந்து கொள்ளாதனால்தான் கோர்ட்டு கேஸுக்கு போகிறாங்க. அப்படியே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு இல்லற தொடர்பில் அவங்க சம்மந்தப்படலைன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு. அதோட கருத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்க தேவையை மாத்திரம் சொல்லும்போது கேட்கலாம், அது ஒரு பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸுக்கு போயிடுறாங்க. மெயினாகவே என்னென்னா, அதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்தகரணம். 96 வகையான தத்துவத்தில் நம்மளோட உடம்பு இருக்குது. நம்ம உடம்பு ஒன்றுக்கொன்று அசைகின்ற போது இந்த பஞ்சபூதங்களும் 25 வகையான குணாதிசயங்களை கொடுக்கும். இவனோட டெம்பரேச்சர் இருக்கிற நேரத்தில் அதோட டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நேராக அழைச்சிட்டு போவாங்க. கல்யாண நாளே தீட்டு உள்ள நாள்லேயே கல்யாணத்தை வச்சிடுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நாள் முடிஞ்சோடனே அப்புறம் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கு உள்ள நாள் பார்ப்பாங்க. இதெல்லாம் இவங்க அவசரத்துக்காகவும் இவங்க அதான் வீடு வாசலில் வீட்டில் ஏன்னு கேட்டால் அக்னிக்கு முன்னாடி தீட்டோடு உட்கார முடியாது. இவங்கெல்லாம் ஒரு ரிசப்ஷன்லேயே எல்லாருமே சந்திச்சிடுறாங்களே. அந்த ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பதட்டமும் அந்த மனோநிலையும் மாறுபட்டு போகுது. ஒருத்தர் கை தொடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த கங்கணம் கட்டுறாங்கல்ல, கங்கணம் கட்டினது நாள்லேருந்து அவங்க உடம்புல காயங்கள் படக்கூடாது, அடுத்தவங்க தொடக்கூடாது. இப்படியெல்லாம் தொட்டால் அந்த குழந்தை உருவாகுதில்ல. அப்போ கலியுகம்போது அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிற தன்மை அதிகமாக போயிடுச்சு. சென்சிட்டிவ் கம்மியாக போச்சு. சாப்பாடு உணவு முறைகள் கம்மியாக போச்சு. அதை ஒரு 5 வயசுக்கு மேலே ஸ்கூலில் சேர்க்குறது இப்போ தான் எலிமெண்ட்ரி ஒரு சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறோமே. பேசக்கூடாததெல்லாம் பேசுகிற நேரத்தில் பேசணும், அதை பேசக்கூடாதெல்லாம் பேச வச்சு போடுறோம். ஐந்து தலைமுறையாக 50 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சித்த யோகி பேரம்பலவாளன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலமாக இருக்கட்டும், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்கிறாங்கல்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்திய வைத்து கொண்டது பிறகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி போய் கும்பிட்றாங்கல்ல, நம்ம வீட்லேயே இருக்கட்டும் கோயிலையாக இருக்கட்டும், இந்த விஷயத்தை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நீங்கள் ஜோதிடத்துலேயே ஒரு விஷயம் இருக்குது. எங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதி காலத்தில் மூதாதையர்கள் காலத்திலேருந்து வர கதைகள் தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து திருமணம்லாம் பண்ணிவிடுவாங்க. சாந்தி முகூர்த்தம்னு ஒரு நாள் குடிப்பாங்க. நாள் வரல, கல்யாணம் பண்ணிடலாம், ஆனால் சாந்தி முகூர்த்தம் நம்மளுடைய புது ஜெனரேஷன் வர்றதுக்காக, நம்மளுடைய வாழ்க்கையோட தரத்தை அவங்க புரிஞ்சு எடுத்து நடத்துறதுக்காக. நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லிடுவோன்னா, திருமண யோகம் இருக்குது, புத்திர யோகம் கால தாமதமாகும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டீட்டெயிலை பொறுத்த வரையும் அந்த பெண்ணையும் அந்த மணமகனையும் அனுப்பிவிடுங்க திருமணம் ஆன பிறகு அனு சொல்லும்போது, அப்போ அவங்க 2 பேரும் கோச்சிக்குவாங்க. என்னடா திருமணம் ஆச்சே, நமக்கு வந்து இது மாதிரி சாந்தி முகூர்த்தம் பண்ண விட மாட்டுறாங்களே அண்ணா, அவங்களே பேச சொல்லுங்க அனும்போது. ஏன்னு கேட்டால் அது முழுக்க பெண்களுக்குரிய விஷயம். அது அவங்களுக்கு என்றைக்கு தீட்டு வருது, அந்த தீட்டில் எத்தனை நாள் தள்ளணும். இந்த தீட்டு வந்து நாங்கள் ஜாதகத்திலே சொல்லுவோம், அம்மா வயிறு வலியால் ரொம்ப அவதிப்பட்ட இந்த பொண்ணுடைய உடல் வந்து சில விஷயங்களில் ஒத்துல 10 பொருத்தம் பார்க்கும்போது அந்த யோனி பொருத்தம் ஒன்று பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அதை வச்சு மிருகங்களை வச்சும் அதை கண்டுபிடிச்சிருவோம். சில பேருக்கு வந்து ஆத்மா தான் 5 பொருத்தம் தான் இருக்கும், 10 பொருத்தம் பார்க்க மாட்டோம். அந்த 5 பொருத்தம் தான் மனப்பொருத்தம் தான், மற்ற பொருத்தம் தேவையில்லைன்னு. அப்போ அந்த மனப்பொருத்தம் உள்ளவங்களுக்கு வந்து சாந்தி முகத்தை டேட்டா கொடுக்கும்போது அந்த பெண்ணோட டீட்டெயிலை கேட்போம். அந்த பெண்ணோட டீட்டெயில் கேட்டு அது அங்கே அடையாளங்கள், அந்த அங்கே அடையாளங்களில் அதுக்கு இது ஒன்று அதிகமாக தொல்லை கொடுத்த கனவுகள் வந்து தொல்லை கொடுக்கும். அது ஏதாவது ஒரு ஆடம்பரமாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போனதுன்னா உடம்பு சரியில்லாத படுத்துரும். அது மாதிரியெல்லாம் இருக்கும். இன்றைக்கி அந்த காலத்தில் ரொம்ப ரேர், அவ்வளோ சீக்கிரத்தில் கோவில் குளம் விசேஷத்துக்கு மட்டும்தான் ஆடம்பர ட்ரெஸ் போட்டு போனாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் சும்மா ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ட்ரெஸ் சேஞ்சு. அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டால் மறுபடியும் எந்த ட்ரெஸ்ஸை வேணாலும் போடுறாங்க, அலங்கரிச்சிக்கிறாங்க. இப்படியெல்லாம் கந்திஷ்டிப்பட்டு அவதிப்படாமல் இருப்பதற்கு இல்லற வாழ்க்கையில் உள்ளே வரும்போது அவங்க எப்படி இருக்குன்னா புரிய வைக்கும். இத்தனை நாள் கடக்கணும்,
இது மாதிரி திதி காரணங்கள்லாம் வரணும், நம்ம வம்சாவழிக்கு நம்ம பாரம்பரிய குணம் என்னவோ அந்த குணத்துக்கு ஏற்றது மாதிரி நம்மளுடைய வம்சாவழி விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு உள்ள முழு விளக்கங்களை கொடுத்து அவங்கள நம்ம அந்த பையனையும் அந்த பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கும்போது தெரியும். சில நேரங்கள்லாம் சில பேரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் போகிறது என்னென்னா ஒருத்தர் தாம்பத்தியத்தில் புரிந்து கொள்ளாதனால்தான் கோர்ட்டு கேஸுக்கு போகிறாங்க. அப்படியே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு இல்லற தொடர்பில் அவங்க சம்மந்தப்படலைன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு. அதோட கருத்தை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இவங்க தேவையை மாத்திரம் சொல்லும்போது கேட்கலாம், அது ஒரு பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸுக்கு போயிடுறாங்க. அப்போல்லாம் படி தாண்ட முடியாது. ஏன்னு கேட்டால் ஊர் கட்டுப்பாடுக்குள்ளே இருந்தது, வீட்டு கட்டுப்பாடுக்குள்ளே இருந்தால் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்களே வழி சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் நான் பல பேருக்கு பல குடும்பங்களுக்கு என்ன பண்ணுறேன்னாக்க அவங்க என்னை ஒரு குருவாக மதித்து அவங்களோட பிரச்சனைகளை எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நானும் வைத்தியம்லாம் கற்றுருக்கிறதுனால வர்மக்கலை, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங், இது மாதிரி மருத்துவம், எஸ்எம்பி எல்லாம் படித்து வச்சுருக்கிறதுனால என்கிட்ட அவங்க மனம் விட்டு பேசுவாங்க. அவங்க பேசலைனாலும் இந்த ஜாதகத்திலேயே உனக்கு இந்த நேரத்தில் இதான் நடந்தது, இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்கும். என்ன உங்கள் வீட்டுக்காரர் ஒரு அறை விட்டாரா, வலது கண்ணில் விட்டாரா, இடது கணத்தில் விட்டாரா, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, 3 வாரத்துக்கு முன்னாடி நீ பிரச்சனை பண்ணியா இல்லையா, இப்படி நடந்த சம்பவங்களை அதுக்கு சொல்லி, ஐயா அது தெரியாது நடந்துருச்சியா, அது தெரியாது நடந்ததில்லை, அது அவருக்கு நான் தெரியாது நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே, அது என்ன கர்வம். அவங்களுக்கு பிரச்சனைகள் மெயினாகவே என்னென்னா அதான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்தகரணம் 96 வகையான தத்துவத்தில் நம்மளோட உடம்பு இருக்குது. நம்ம உடம்பு ஒன்றுக்கொன்று அசைகின்ற போது இந்த பஞ்சபூதங்களும் 25 வகையான குணாதிசயங்களை கொடுக்கும். இவனோட டெம்பரேச்சர் இருக்கிற நேரத்தில் அதோட டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். அப்போ தான் கோச்சார பலன்னு சொல்கிறாங்களே, அப்போ அவங்க பிறந்ததுக்கு உள்ள நட்சத்திரங்கள் ஒன்று, இப்போ நடப்பு நட்சத்திரம் ஒன்று, கோச்சார நட்சத்திரம் ஒன்று, 3 நட்சத்திரத்தை தொடரணும். அப்போ தொடரும்போது இது மாதிரி தான் பிரச்சனை இருக்குது. ஓகே ஐயா, இப்போ இந்த கல்யாணம் ஆகி ஒரு சில தினங்கள் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ்ன்ற விஷயங்கள்லாம் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சாமி கும்பிடுவாங்க, வீட்லேயும் கும்பிடுவாங்க, சில பேர் கோயிலுக்கு போவாங்க, சில பேர் கோயில் போகக்கூடாது ஆனால் போவாங்கல்ல. இதனால் நம்ம குலதெய்வ பாதிப்பு எதனா ஏற்படுமா, வீட்டில் சாமிக்கு எதனா கோவத்தை அதிகரிக்குமா? ஐயா, இந்த சிவபெருமான் சிரசில் பிறை வச்சிருக்காரு, 3ஆம் நாள் பிறையை அங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன, பெண்களுக்கு 27 நட்சத்திரத்துக்கு 27 நாளில் அவங்களோட உடம்புல இருக்க அழுக்கு ரத்தங்கள்லாம் சேர்ந்து கர்ப்பப்பையில் போயிட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த 3 நாள் அவங்களுக்கு அமாவாசை. அவங்கள ஓரங்கட்டி ஒரு இடத்துல படுக்க வச்சிடல. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றிலும் இந்த உலக்கையை போடுவாங்க. உலக்கையை போட்டு விளக்கு மாற்ற போட்டு வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு ஒதுப்புறமாக ஒரு இடத்துல படுக்க வைப்பாங்க. அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஏன்னு கேட்டால் அடுத்தவங்க யாரும் அவங்களுக்கு போய் தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு, இயற்கையாகவே அவங்களோட ரத்தப்போக்கு தெளிவாக போகணுன்னு. இப்போ எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதும் காலேஜுக்கு போகிறதுக்கும் எல்லாமே அதெல்லாம் இதாகிட்டாங்க. ஆனால் பெண்களுக்கு என்பது தீட்டு என்பது தீட்டு அல்ல, அது இறைவனால் வகுக்கப்பட்ட சுத்திகரிக்கப்படுற இடம். அதை போய் தீட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆதி காலத்தில் அதை ஒரு ஒழுங்குமுறை வேணும். அந்த பிள்ளை அந்த நேரத்துக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அந்த டயர்ட்லேருந்து அதை விரிவுபடுத்துன்றதுக்காக தான் அது மாதிரிலாம் நெறிமுறைகள் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நேராக அழைச்சிட்டு போவாங்க. கல்யாண நாளே தீட்டு உள்ள நாள்லேயே கல்யாணத்தை வச்சிடுறாங்க. ஏன்னு கேட்டால் அந்த நாள் முடிஞ்சோடனே அப்புறம் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கு உள்ள நாள் பார்ப்பாங்க. இதெல்லாம் இவங்க அவசரத்துக்காகவும் இவங்க அதான் வீடு வாசலில் வீட்டில் நம்மளுடைய மனையில் பந்தகால் ஊனி அதுக்கு 16 நாள் அந்த இதை வச்சு அந்த மாயிலையெல்லாம் கட்டி வீட்டில் திருமணமானது தான் திருமணம். யாருக்கும் அந்த நேரத்தில் வசதி வாய்ப்பு அதிகம் உள்ளவனுக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்காதுன்னு எங்கேயாவது கொண்டு போய் ஒரு சத்திரம் சாவடி இருந்தது, சத்திரம் சாவடியில் வச்சாங்க. அதை விட்டுட்டு இன்றைக்கி என்னென்னா மூளைக்கு மூளை கல்யாண மண்டபத்தை வச்சு அந்த கல்யாண மண்டபத்துக்கு தகுந்த மாதிரி தானே கல்யாணமே வைக்கிறாங்க. அங்கே டேட்டு கிடச்சா தான் இவங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணுக்குள்ளே டேட்டை மதிக்கிறதில்ல. அது 1000 பிரச்சனைகள் அங்கே நடக்கும். ஏன்னு கேட்டால் அக்னிக்கு முன்னாடி தீட்டோடு உட்கார முடியாது. இவங்கெல்லாம் ஒரு ரிசப்ஷன்லேயே எல்லாருமே சந்திச்சிடுறாங்களே, அந்த ஒரு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பதட்டமும் அந்த மனோநிலையும் மாறுபட்டு போகுது. ஒருத்தர் கை தொடக்கூடாது. ஏன்னு கேட்டால் அந்த கங்கணம் கட்டுறாங்கல்ல, கங்கணம் கட்டினது நாள்லேருந்து அவங்க உடம்புல காயங்கள் படக்கூடாது, அடுத்தவங்க தொடக்கூடாது. இப்படியெல்லாம் தொட்டால் அந்த குழந்தை உருவாகுதில்ல, அதுக்கு பிரச்சனை வரும். இவங்க எப்போ
பிள்ளை படிக்க மாட்டேனது, பிள்ளை வேலைக்கு போக மாட்டேனது, படுத்தே தூங்கிட்டு இருக்கிறான், நல்லா படிச்சிருக்கான். இப்போ பிரச்சனைகளை வளர்த்த பிறகு தான் ஜாதகக்காரங்களை கேட்டு அவ்வளோ கேள்வி கேட்டு அவங்க விளக்கம் கேட்குறாங்களே தவிர, ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் நெறிமுறையோடு எடுத்துகிட்டு போனதை இவங்க அதை தாண்டி வெளியில் வந்துட்டாங்க. ஓகே ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்ன்ற டைமில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் தாம்பத்திய உறவுலாம் வச்சுக்கிறாங்கல்ல, இது எந்த அளவு பாதிப்பு ஏற்படும்? அதுதான் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறேன்ல. செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தவங்களுக்கு, செவ்வாய் இருக்கிறவங்களா பார்த்து திருமணம் பண்ணால் அந்த நேரத்தில் நீத்து இருக்கும், உஷ்ணமாக இருக்கும். சிலர் வந்து அந்த நேரத்தில் தான் அவங்களுடைய மன நிறைவை ஏற்படுத்திக்குவாங்க. அவங்களால முடியும். ஏன்னு கேட்டால் உடம்பெல்லாம் முறிச்சு போடுற மாதிரி இருக்கும். உடம்பில் இருக்க 1000 பிரச்சனைகள் இருக்கும். பெண்களை பொறுத்தவரை அவங்க வந்து புதுப்பிக்கப்பட்ட, அதாவது அமாவாசை பௌர்ணமி மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரே அமாவாசை தான், பௌர்ணமி கிடையாது. என்றைக்கு சந்தோஷம் இருக்குதோ அன்றைக்கி தான் பௌர்ணமி. அந்த அதை தான் சிவபெருமானுக்கு 3ஆம் பிறை தரிசனம் பாருங்கள். அவரும் அந்த கர்ப்பத்தில் தான் நிற்கிறாரு. சிவபெருமானம் 3 நாள் அவருக்காக ஒதுக்கி விட்றாங்க. அப்போ 3ஆம் நாள் பார்த்தா தான் அந்த பிறை பார்த்தா புண்ணியன்றாங்க. நம்ம முன்னோர்கள் நிறைய சடங்குகளை வெவ்வேறு விதத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வழிகாட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இது மாதிரி வச்சாங்க, ஏன் இதை பார்க்குறோம் அவனு கிடையாது. ஒரு பெண் வந்து அமாவாசை ஆகிட்டாள்னா அவளுக்கு அந்த பூர்ண திருப்தி. அந்த 3ஆம் நாள் முடிஞ்சு அதுக்கு பிறகு 3 நாள் விட்டு 5 அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு பிரகாரம் அவங்க கணவன் மனைவி சேரும்போது சர்ப்புத்திர யோகம். இந்த கிழமையில் சேர்ந்தால், இந்த ஓரையில் சேர்ந்தால் இந்த குழந்தை பிறக்கும். இதெல்லாம் ஐதீகத்தில் இருக்குது. அதனால் பீரியட் என்பது உடலில் இருக்க கழிவுகளை சுத்தப்படுத்துறது. அது வந்து புனிதமானது. அதுக்கு வந்து தீட்டு தொடக்குன்றது ஆதி காலத்தில் வச்சிருந்த முறையும் பாதுகாப்பும் வேறு. நம்ம குலதெய்வம், எல்லை தேவதை இதெல்லாம் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, இது கொண்டு போவாங்க, தேர் திருவிழா, அப்புறம் வந்து காவடி எடுக்கிறது, அழகு குத்துறது. இந்த செவ்வாதோஷம் உள்ளவங்களுக்கெல்லாம் அழகு குத்துறது, அங்க பிரதர்ஷனை பண்ணுறது, அந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் அந்த பால் காவடி எடுக்கிறது, சில நிறைய இந்த தீ மிதிக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு மருத்துவ ரீதியான கட்டுப்பாடை தவிர மக்களை வந்து துன்புறுத்துவதில்லை. ஆனால் பெண்களுக்கு வந்து ஒரு பெண் என்றாலே புனிதமானவள்னு அர்த்தம். அவங்கள வந்து தாயி, ஆயி இது மாதிரி நம்மளுடைய கிராமத்தில் கூப்பிடுவாங்க. அந்தந்த தமிழ் மொழிக்கு அந்த இது அர்த்தம் இருக்குது. சிதம்பரம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா என்ன ஆயி, எப்படி ஆகி இருக்கீங்கன்னுவாங்க. இது மாதிரி ஊருக்கு ஒரு என்னம்மா, என்னம்மா எப்படி இருக்கீங்கன்னு அம்மே ஒரு இடத்துல கூப்பிடுவாங்க. இதெல்லாம் காரணம்னா அவங்கள புனிதத்துவமாக வச்சு நம்ம செயல்படும் போது சக்தி வாய்ந்த குடும்பம் வளரும், நல்ல தேசம் வளரும், நல்ல நாடு வளரும். ஆகையினால் பீரியடு என்பது ஒரு கழிவு. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, 3ஆம் நாள் என்ன சிவபெருமானுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த அமாவாசை வருது, நான் 3ஆம் நாளில் நந்தி தேவருக்கு இது பண்ணுன்னு சொல்கிறாங்களே, பிரதோஷம்னு வைக்கிறாங்களே, அது மாதிரிலாம் எப்படி கொண்டு வந்தாங்க? எல்லாம் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள விஷயங்களை வச்சு தான் கொண்டு வந்தாங்க. ஒரு பருவத்துக்கு வந்த பெண்ணை பார்த்துடுறோம், பருவத்துக்கு வந்த பையனை எப்படி பார்ப்பேன்? பையன் பருவத்துக்கு வந்தானா இல்லையானு எப்படி இருக்கும்? அப்போ பார்த்திங்கன்னா அவன் குரல் வலை இருக்குல்ல, அது வித்தியாசப்படும். ஒருத்தர் வந்தார், அழுதுகிட்டு வந்தார், என் பையனை என்னமோ பிடிச்சிட்டு ஆடுது, அவன் பேச்செல்லாம் முரண்பாடாக இருக்குன்னு. என்ன விஷயம் என்ன? முன்னாடியெல்லாம் நைஸாக அப்பான்னு கூப்பிட்டானோ அவ்வளோ அழகாக கூப்பிடுவான், இப்போ ஒதுங்கி ஒதுங்கி உட்காடுறான், எங்கள்கிட்ட பேச மாட்டேறான், தொட விட மாட்டேறான். இன்னொன்று சரி சரி அவர் அழைச்சிடுவானே என்னென்ன. நான் கேட்டேன், மீசை எவ்வளோ நல்லா முளைக்குதுண்ணே. இப்போ தாங்க பார்க்குறேன். சரி, இந்த குரல் வலை எவ்வளோ நல்லா இருக்குது? அப்போ ஒரு மனிதன் பருவத்துக்கு வரான்னா அவன் மீசை, அவன் குரல் வலை இரண்டையும் வச்சு தான் அவன் பருவத்துக்கு வரான்னு புரிஞ்சுக்கணும். இன்னும் அதை புரிஞ்சிக்காத ஜனங்களே இருந்துக்கிட்டு ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நல்லா இருந்தாங்க, தொண்டை கட்டிட்டு ஓ ஐஸ் சாப்பிட்டியா, இது சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவான். ஆனால் பருவத்துக்கு வந்த பையனை இப்படியெல்லாம் மனிதர்கள் சில நேரங்களில் தன்னோட அறியாமையை போய் வெளிப்படுத்தி அதில் திருப்தி காணும் போது அவங்க இவன் அறியாமையை போக்குவதற்காக மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுதே தவிர இவன் பருவத்துக்கு வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஜோதிடக்காரங்களுக்கு வரும்போது நாங்கள் சொல்லுவோம் 11 வயசில் வரும். ஆதி காலத்தில் 16 வயசில் தான் குழந்தை பருவத்துக்கு வரும். 14 வயசாச்சு, 13 வயசாச்சு, இப்போ 10 வயசுலேயே வந்துடுதே. கலியுகம்னு கேட்டாங்க சொல்கிறாங்க. அப்போ கலியுகம்னு போது அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிற தன்மை அதிகமாக போயிடுச்சு, சென்சிட்டிவ் கம்மியாக போச்சு, சாப்பாடு உணவு முறைகள் கம்மியாக போச்சு. அதை ஒரு 5 வயசுக்கு மேலே ஸ்கூலில் சேர்க்குறது இப்போ தான் எலிமெண்ட்ரி ஒரு சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துறோமே. பேசக்கூடாததெல்லாம் பேசுகிற நேரத்தில் பேசணும், அதை பேசக்கூடாததெல்லாம் பேச வச்சு போடுறோம்.
அது கேள்வி அதை பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் அதே பருவத்துக்கு வந்த பிறகு அது பேசுனுச்சுன்னு வச்சுங்க, இவர் ரொம்ப அதிகமாக பேசுகிறான்னுவாங்க. அதனால் சமூக ரீதியாக தான் மாற்றங்களே தவிர தீட்டு என்பது எதுவும் கிடையாது. அந்த நேரம் உடலுடைய அக்னித்தன்மை, அவங்களோட குளிர்ச்சித்தன்மை, அவங்களோட பாதுகாப்புக்காக தான் நம்ம அது மாதிரி வச்சுருந்தோமே தவிர, அதை பாதுகாக்கணும், மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அதுதான் பெண்களையே பாதுகாக்கும் பொழுது பெண்களை மாதிரி ஒரு புனிதத்துவம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. இந்த பூமியில் மனிதன் பிறக்கிறான் என்றால் ஏன் நீங்கள் இதை நாங்கள் சாதாரணமாக சொன்னால் பெண்களை தூக்கி வச்சு பேசுனா, ஏங்க லக்ஷ்மி ஏன் வணங்குறீங்க? அது காசு கொடுக்குதுன்னு இல்லையா? நீ என்ன தான் படித்து புத்தகத்தை வீட்டுக்குள்ளே அடுக்கி வச்சுருந்தாலும் அந்த புத்தகத்தின் மூலமாக காசு வந்தால் தானே உங்களுக்கு லட்சுமி கடாட்சியம் வருது. அப்போ பெண்ணுன்றது லட்சுமி கடாட்சியம். அதே மாதிரி ஒரு குடும்ப பெண்ணுக்கிட்ட 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 6 ரூபா செலவு பண்ணிட்டு 4 ரூபா தூக்கி வச்சுருப்பாங்க. அது செவ்வாய் காசுன்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்டியல் மாதிரி வீட்டில் வந்து ஒரு கலசத்தில் போட்டு வச்சுருப்பாங்க. அது காலப்போக்கில் உண்டியலாக மாறிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ தான் பேங்க் வந்துருச்சு. இது மாதிரி சமூகத்தை தான் மாற்றிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வழிமுறைகளுக்காக எது வழிமுறைன்னு தெரியாது தடுமாறுறேங்கய்யா. இதாங்க தீட்டு. மற்றபடி இது சிவபெருமான் அவரோட 3ஆம் பிறையில் பாருங்கள் வானத்தில் இந்த வந்து பிரதோஷம் வருது, அப்போ போய் சாமிக்கு போங்க. அந்த பிரதோஷம் இந்த சிவபெருமான் 3ஆம் பிறை தான் பெண்களுக்கு புனிதத்துவமான அந்த 3 நாள். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நேரத்துக்கு நன்றி ஐயா. நன்றி.